ஓகே, இந்த விழாவின் வரவேற்புரை அளிக்க நான் உதயா வேளாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அளிக்கிறோம். நல்ல பலத்த கைத்தட்டலுடன் மக்களே ப்ளீஸ். ஹலோ, இங்கு இந்த ஒரு மாலை பொழுதில் கூடியிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நம்ம இங்க எதுக்காக கூடியிருக்கின்றது நிறைய பேத்துக்கு தெரியும். கல்வி, அதிகாரம், பொருளாதாரம் இதோட சேர்த்து இறைப்பணி என்ற ஒன்றை நம்ம சேர்த்து பண்ணா நல்லா இருக்குன்ற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நம்ம சமுதாயம் ஒரு காலத்துல கல்வியில ஒரு மேம்பட்ட ஒரு சமுதாயமா இருந்துச்சு. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆச்சு, யாருக்குன்னு பட்டுச்சுன்னு தெரியல. கல்வியில ரொம்ப பின்தங்கி போயிட்டோம். ஒரு இனம் கல்வியில பின்தங்கிருச்சுன்னா அரசியல்லையும் பின்தங்கிரும், அதிகாரமும் இழந்துரும், முக்கியமா பொருளாதாரத்தை சுத்தமா இழந்துரும். அந்த பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம இந்த நாட்டுல ஒரு அகதியா தான் தெரியணும். அதனால கல்விக்கு அப்புறம் அதிகாரமும் மோஸ்ட் பவர்ஃபுல் பொருளாதாரம். இந்த மூணையும் சேர்த்து நம்ம சைவ நெறியோட சேர்த்து இறைப்பணியையும் மேற்கொண்டமே ஆனால் நம்முடைய சமுதாயமும் நமது கல்வியும் பொருளாதாரமும் சிறந்தவங்கும். ஐயா செங்கோலாயம் இங்க வந்திருக்காங்க. அவருடைய பெயரை கேட்டாலே நமக்கு எல்லாத்துக்கும் புண்ணியம். ஏன்னா ஆதிகாலம் தொட்டு இன்று வரைக்கும் 18 ஆதீனங்களில் முதன்மை ஆதீனமாக நமது செங்கோல் ஆதீனம் சிறந்து விளங்குது. அவர்களுடைய கையாளதான் அந்த செங்கோல் ஆதீனத்தில் கொடுத்து நமது சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு நமது இந்திய நாட்டின் சுதந்திரம் நேரு அவர்களிடம் கொடுக்கப்பட்டது என்பதையும் இங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு இங்க யாருக்குமே தெரியல. தயவுசெய்து எல்லாருமே போய் கூகுள்ல பாருங்க, தேடி பாருங்க, செங்கோல் ஆதீனத்தின் சிறப்புகள் பாருங்க, அவர்கள் செய்த அளப்பரிய பணிகளை பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த நம்ம சமுதாயம் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்குன்னா என்ன காரணம்? முக்கியமா பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நம்ம ஐயா ஆலினம் அவர்கள் நம் இனத்திற்கும் நம் மக்களுக்கும் கொஞ்சம் உதவிகரமா செய்து கொடுக்கின்றதை என்னோட வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஏன் சொல்றோம்னா, பொருளாதாரம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் படிப்பை இழந்து வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சால் நம்ம எவ்வளவோ பெரிய விஷயங்கள் சாதிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம கள்ளக்குறிச்சின்ற ஒரு மாவட்டம் உருவாவதற்கு அங்க இருக்க ஒரு ஆதீனம் பாத்தீங்கன்னா 15 கோடி சொத்துக்களை 15 கோடி அளவுல நம்ம சொத்துக்களை தானமா கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதான். அரசுக்கு கொடுக்கிறது நம்மளுடைய குடியாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. ஆனால் அந்த ஆதீனங்கள் அனைத்துமே நமது சமுதாயத்திற்கு கல்வியில் சிறந்து விளங்குபவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக ஒரு ஊக்குவிப்பதற்காக ஒரு செயல் பண்ணணும். நம்ம சைவ நெறியை எப்படி நம்ம போற்றி பாதுகாத்துட்டு வரோமோ, இத்தனை கால ஆண்டுகளாக எவ்வளவோ இடர்பாடுகள் எவ்வளவோ சோதனைகளை தாண்டி இந்த சைவ நெறியை இந்த வேளாளர்கள் எப்படி தூக்கி பிடிச்சிட்டு வரோமோ, அதே போல இனி ஒரு விதி செய்வோம் என்ற விதியின்படி நாம் அனைவரும் இந்த ஆதீனங்களுக்கு முழுசாக ஆதரவு கொடுக்கணும். எப்பயுமே நம்மளுடைய சுப காரியங்கள் அனைத்திற்குமே நம்ம ஆதீனங்களை போய் நேரா போய் பத்திரிக்கை வச்சு அவர்களுடைய ஆசி பெற்று இந்த செயலை தொடங்கினா தான் நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம ஏன் வழி மாறி போயிட்டோம்னா, கல்வி இல்லாம போயிருச்சு. கல்வி இல்லைன்னா பொருளாதாரம் இல்ல, பொருளாதாரம்னா அதிகாரமும் இல்ல. அதிகாரம் மீன்ஸ் அரசியல். இந்த அரசியலை நம்ம எப்படி இழந்தோம்? ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகின்றதோ, நான் இந்த கட்சி சொல்ல விரும்பல, எல்லா அரசியல் கட்சிக்குமே தனக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுது, எப்போதெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுது, எப்பெல்லாம் மக்களை திசை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நேரத்துல ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, 3 முறை நம் வேளாள இனத்தை போட்டு பழி வாங்கி இருக்காங்க. முதலாவதாக நம்மிடம் இருந்த அந்த கிராம அலுவலர் பதவி பறிக்கப்பட்டது. அதற்கு உரித்தான ஒரே ஒரு இனம் இந்த வேளாள இனம் மட்டும்தான். அந்த வேளாளர் கேட்டா மட்டும்தான் இந்த நிலம் இங்க எங்க சுத்தி இருக்குன்னு தெரியும். அந்த பதவி பறிக்கப்பட்டதுடன் அந்த கிராம நிர்வாகத்துடைய அனைத்து வழிகளுமே அடைக்கப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக நம்மிடம் இருந்து விசா சட்டம் என்ற ஒரு சட்டம் போட்டு நிலங்களை கையகப்படுத்தப்பட்டது. இப்ப ஒவ்வொரு வேளாளர்களுக்கும் 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலம் இருக்கும். அது நிலம் உழுதவனுக்கே சொந்தம்ங்கிற ஒரு சட்டத்தை போட்டு நம்மிடம் இருந்தால் அந்த இடங்கள் புடுங்கப்பட்டது. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம தாக்கி தான் இந்த அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன.
அரசியலை பழகணும், அரசியலை தெரிஞ்சுக்கணும். அரசியல் இல்லாம இங்க ஒரு அணுவு அசையாதுன்றது தெளிவா புரிஞ்சுக்கங்க. எதுக்காக இந்த அரசியல் சொல்றோம்னா, இது அரசியல் எனக்கு என்ன தெரிய போகுது நம்ம எல்லாமே கேட்கலாம். நம்ம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு நீரும் ஒவ்வொரு அரிசியும் அரசியல் தான் கலந்து இருக்குது. இன்னைக்கு ரேஷன் கடையில இவங்களுக்கு இத்தனை கிலோ அரிசி போடுறன்றத ஒரு அரசியல் தான் முடிவு பண்றான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கின்றதையும் ஒரு அரசியல் தான் முடிவு பண்றான். ஆனா நம்ம அவ்வளவு பெரிய அரசியலை புறந்தள்ளிட்டு என்ன ஏன்னு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல, அது ஒரு சாக்கடைன்னு ஒதுக்கி போயிடுறோம். அது சாக்கடையாக ஆகுவதும் அது நன்னீர் குளமாக மாறுவதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆகையால் அனைவரும் அரசியல் பழக வேண்டும் என்று எனது உரையை இந்த இடத்தில் முடிவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு ஃபயர் ஸ்பீச்சா இருந்துச்சு, வெல்கமா இருந்துச்சு. ஐயாக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா சாருக்கு? தேங்க்யூ சோ மச். சோ எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான ஒரு பேச்சா இருந்தது. தேங்க்யூ.